ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலே கோடை காலத்தின் சிறப்பு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கோடையும் குளிர்காலமும் கர்த்தர் கொடுத்த ஈவுகள். அல்லேலூயா. அவர் மிகுந்த அன்புள்ள தேவன், நம்மை ரொம்ப நேசிக்கிறார். நம்மளை நேசிக்கிற அந்த நேசத்துக்கு நாம் அவருக்கு ஈடா என்னத்தை கொடுத்துட முடியும்? We cannot give back to our God. அவர் கடவுள், நாம் வெறும் மனிதர்கள். நாம் வெறும் மனிதர்கள், மண்ணு. நான் யாரு? மண்ணு. இந்த ஞாபகம் இருந்தாவே பெருமை வராது. நான் மண்ணுங்கிற புத்தி இருந்தாவே என்ன வராது? வராது. எனக்குள்ள இருக்கிறதும் வெளியே வர்றதும் எல்லாம் நாத்தம்தான் புரிஞ்சாவே என்ன வராது? பெருமை வராது. அந்த மகிமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகர்த்தா தம்முடைய பரிசுத்த ஆவியாகிய மூன்றாவது திரித்துவத்தின் மூன்றாவது நபர் வழியாக நாத்தம் பிடிச்ச நம்முடைய சரீரத்துக்குள்ளே நம்முடைய ஆவியிலே அவர் குடியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நம்ம உணரணும். அவர் அவ்வளோ அன்புள்ளவர், நம்மளை அவ்வளோ சகிச்சுக்கிறார். நம்மளை நாமளே சகிச்சிக்க முடியறதில்ல நிறைய நேரம் இல்லை. நம்மக்கிட்ட இருந்து வர்ற அசுத்தங்களை நம்மளாலேயே சகிக்க முடியல. ஆனால் கர்த்தர் நம்ம மேலே எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய மிஷனரி ஐயாவுக்காக, ரெவரண்ட் ராஜாயம் செல்வராஜ் ஐயாவுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் தாழ்மையாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவோட சரீரத்தில் நிறைய பலவீனங்கள். அவருக்கு இப்போ 83வது வயதில் நடந்துட்டுருக்கிறார். இதனால் அவருக்கு அந்த வயது நிமித்தம் உண்டாகிற பலவீனங்கள். அதனால் நீங்கள் ஐயாவுக்கு நான் அடிக்கடி சொல்கிறபடி ரொம்ப நீண்ட ஆயுஷை கேட்டுட்டு சுகத்தை கேட்காம விட்றாதீங்கய்யா. ஐயா அடிக்கடி கேட்குறது என் சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்பார். அதனால் அவர் இருக்கிற ஆயுசு காலம் தேவன் அவருக்கு நல்ல உடல் சுகம் கொடுக்கணும். அதனால் அதுக்காக நீங்கள் தயவுசெய்து ஜெபிங்க. இந்த வலிகள்லாம் வரும்போது அவர் ரொம்ப தாங்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. அதனால் அவருக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பைபிளில் இருந்து இன்றைக்கி ஒரு வசனத்தை பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம். 11வது அதிகாரத்தில் 32வது வசனம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. நம்ம எல்லாருக்குமே இந்த 11வது அதிகாரம் தெரியும். ஒரு சில நபர்களை குறித்து, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து இந்த எபிரேயர் நிருப ஆக்கியோன் அவங்களுடைய விசுவாச ஓட்டத்தை நமக்கு முன்னால் வைக்கிறார். சரிங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்படி பலவீனம் இருக்குதோ அதே போல தான் அவங்களுக்கும் என்ன இருந்தது? பலவீனங்கள் இருந்தது. நம்ம எப்படி குறைவுபடுகிறோமோ அதுபோல தான் அவர்களும் குறைவுபட்டார்கள். ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசித்து, தேவ வல்லமைக்கு இடம் கொடுத்து, தேவனை சார்ந்து கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க? சில காரியங்களை சாதித்தார்கள். அப்ப தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களாகிய நாம, நான் எனக்கு இந்த பலவீனம், நான் இதில் தடுமாறுறேன், நான் இப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனால பிரயோஜனம் விளையாது. சரிங்களா? பலவீனம் எல்லாருக்கும் இருக்குது தான். பலவீனத்தில் நான் தவறேன்னு சொல்றது நல்லது தான். ஆனால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணா பத்தாது.
அதை அடையாளம் கண்டு கொண்டால் பத்தாது, நாம் என்ன பண்ணணும்? அதில் இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு என்ன பண்ணணும்? வெளியே வர முயற்சிக்க வேண்டும். சரிங்களா? முயற்சி பண்ணணும். பயிற்சி, முயற்சி. விசுவாசத்தை நாம் பயிற்சிக்கிறோமா? எப்பயுமே நாங்கள் 6-5 பேர் சேர்ந்துட்டோம்னாங்கய்யா, ஊரில் இருக்கிற எல்லார பற்றியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? குறை பேசிட்டு இருக்கிறோங்க. இன்னும் மாற மாட்டேறங்கன்னு சொல்கிறீங்களே, அது நல்லது. அதை அடையாளம் கண்டுக்கிறீங்களே, அதை பாராட்டுறேன். ஆனால் அடுத்த முறை கூடும்போது கொஞ்சமாவது என்ன பண்ணலாம்? இல்லைங்க, அதை பற்றி பேச வேணாம், நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணலான்னு அந்த உரையாடலை என்ன பண்ணுங்க? தேவனுக்கு நேராக திருப்பி விடுங்க. அதுக்கு நிறையா நேரம் நமக்குள்ள என்ன இல்லை? தைரியம் இல்லை. நம்மளை கேலி பண்ணிடுவாங்களோங்கிற பயம் இல்லையா? மனைவிகிட்ட எப்போ பார்த்தாலும் கோபம் வந்துகிட்டே தாங்க இருக்குது, கெட்ட வார்த்தை பேசிடுறாங்க. அடையாளம் கண்டுகிட்டீங்க, வெரி குட். ஆனால் ஆண்டவருடைய உதவியோடு என்ன பண்ணணும்? இனிமேல் நான் என்ன பண்ணக்கூடாது? கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது. அதுக்கு முயற்சி எடுத்தாதான், பயிற்சி பண்ணினாதான் நாம் என்ன பண்ண முடியும்? அதில் என்ன பண்ண முடியும்? தேறி வர முடியும், மேலே வர முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மேஜிக் எல்லாம் கிடையாது. சில ஆட்கள் உண்மையா மனம் கசந்து மனம் திரும்பி இயேசுதான் ஆண்டவர்னு நம்பி வரும்போது சில மனிதர்களை சாராயத்தை ஆண்டவர் மறக்க பண்றாரு, சில ஆளுங்களை போதை மருந்துகளை மறக்க பண்ணுகிறார். இந்த மாதிரி சில அற்புதங்கள் நடக்குது, கர்த்தர் செய்கிறார். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நேற்று நான் ஆவியானவரை சார்ந்து இருந்தேன், ரைட்டு. இன்னைக்கு நான் சார்ந்து இருக்கல. ஏன் சார்ந்து இருக்கல? நேற்று சார்ந்து பெற்ற ஜெயத்தில் கொஞ்சம் திமிரு வந்துடுச்சு, கொஞ்சம் தெனாவிட்டு வந்துடுச்சு. நேற்று ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களால கொஞ்சம் என்ன வந்துருச்சு? பெருமை வந்துருச்சு. அனுதினமும் தேவனை சார்ந்து வாழணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 1 அதிகாரத்தில் இருந்து 5 வருஷம், அது 5, 6 அதிகாரம் 7 அதிகாரம் வரைக்கும் பாவத்தில் நாம் எப்படி முழு மனுக்குலம் அடிமைப்பட்டிருக்குது, எப்படி இயேசு ரட்சகராக வந்தார், அதை குறித்து சொல்லிட்டு நாம் இயேசுடைய மரணத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நம்ம இணைக்கப்படுறோம் ஞானஸ்நானத்தின் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு 7 அதிகாரத்தில் சொல்றாரு, ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிச்ச அவருக்கு எப்படி பாவத்தை ஜெயிக்கிறதுன்னு தெரியல, போராடுறாரு. வாழ்க்கையெல்லாம் இனிமேல் நான் பாவத்துக்கு அடிமையாக தான் இருக்கணுமா அப்படிங்கிற கலக்கத்தோட கூட இருக்கிறாரு, கலக்கத்தோட கூட இருக்கிறாரு. சரியா? நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை ஜெயிக்க முடியாம தடுமாறுற அந்த தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன? நம்ம தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ளல. இந்த உண்மையை அவர் கண்டுபிடிச்சிட்டு தான் 8ஆம் அதிகாரம் முழுசும் ஆவியானவருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை குறித்து சொல்லிட்டு அந்த 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவதால முற்றும் ஜெயம் கொள்வதாய் இருக்கிறோமே. முற்றும்னா என்னது? ஆனா ஆங்கிலத்தில் மோர் தென் கான்கரர்ஸ் என்னதுங்க? வெற்றி பெறுகிறதுல அதிகமான வெற்றி பெறுகிறவர்கள்ங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்றார். எதனால?
1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் ஆ. கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, நரக தண்டனை இல்லை. எதன்படி நடக்கிறவங்களுக்கு? ஆவியின்படியே. அங்கதான் ஆரம்பிக்கிறார். இவ்வளோ நேரம் போராடிட்டு இருந்த பவுல் இப்போ ஒரு விடுதலைக்குரிய வழி என்ன அப்படிங்கிறத தெளிவு பெற்று, கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள வந்துட்டேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசு பிள்ளையா மாறிட்டேன், இயேசு என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு, இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு, நான் அவருடைய பிள்ளை ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வந்தால் மட்டும் பத்தாது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல். அப்படின்னா என்னதுங்க? மாமிசம் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இல்லாமல் ஆவியானவருடைய உணர்த்துதல், உந்துதல், நடத்துதலின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. புரியுதுங்களா ஜி? ஹலோ, புரியுதுங்களா? என்ன வசனம் சொல்லுது? பரிசுத்த ஆவியானவரோட வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? அப்ப நடக்காதவங்களுக்கு? அப்படின்னா என்ன அந்த வசனம் தெளிவுபடுத்துது? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றவன் கூட, இயேசு எனக்குள்ள வந்துட்டார்னு சொல்றவன் கூட ஆவியின்படி நடக்கலைன்னா என்ன ஆயிடுவான்? என்ன ஆயிடுவான்? ஆக்கினைக்கு உட்படுவான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்றாங்க, நீ ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா இனிமேல் என்னவே ஆக மாட்ட, பாவம் செய்ய மாட்டல, உன் ரட்சிப்பை இழக்க மாட்ட, நீ என்ன வேணா செய்யலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம்னா என்னதுங்க? கடினமா உழைக்கிறது. பிரயாசம்னா என்னதுங்க? கடினமா உழைக்கிறது. இயேசுவை சார்ந்து கொண்டு ஆவியானவருடைய நடத்துதலை உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன இல்லைங்க? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. தயவு செஞ்சு அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க உங்க வீட்டில் தனியா வாசிங்க, குடும்பமா வாசிங்க, முடிஞ்சா குடும்பமா டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த வசனம் எப்படின்னு. எதையோ பற்றி வீட்டில் பேசுகிறோம், ஆனால் எதை பற்றி பேசுறதில்ல? வசனத்தை பற்றி பேசுறதில்ல. வசனம்னாவே எல்லாருக்கும் வசனமாகி போயிடுது. எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் தான் வசனத்தை பேசுகிறேன், வீட்டுக்கு வந்து வசனத்தையே பேசிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க உங்களை என்ன பண்ணுறாங்க? இலக்கரிக்க பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் நீங்கள் அதை சுவாரஸ்யமாய் மாற்ற முடியும், சுவை மிகுந்ததாய் மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 11ஆம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நிறைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கொண்டாந்துட்டு இதுக்கு மேலே லிஸ்ட்டு நீட்டுனாங்க, காலமே பத்தாதுங்க. அவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க? சாதிச்சிருக்காங்க விசுவாசத்தில். வெறும் சாதனை இல்லைங்க, அவங்க சோதனைகளையும் சகிச்சிருக்காங்க, போராட்டங்களையும் கடந்து போயிருக்கிறாங்க. எதுக்காக? கடவுள் மேலே உள்ள விசுவாசத்துக்காக. அப்படின்னு இந்த 11ஆம் அதிகாரத்தை முடிக்கிற அந்த நிருப ஆக்கியோன். ஏன் நிருப ஆக்கியோன்னு சொல்கிறேன்னா, சிலர் அதை பவுல் எழுதினார்னு நம்புகிறாங்க, சிலர் அதை அப்போல்லோ எழுதினார்னு நம்புகிறாங்க, வேறு சிலர் இன்னொருத்தர் எழுதியிருப்பார்னு நம்புகிறாங்க. அந்த சண்டைக்கு எதுக்கு இடம் கொடுத்துட்டு, அதனால் அந்த நிருப ஆக்கியோன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன், சரிங்களா? அந்த நிருப ஆக்கியோன் 12ஆம் அதிகாரத்தில் என்னென்ன ஆரம்பிக்கிறாரு? ஆகையால். ஏகையால் 11ஆம் அதிகாரத்தில் சொன்னனே அந்த பட்டியல் உள்ள விசுவாச வீரர்கள் இவர்களை எல்லாம் சொன்னல. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எபிரேயர் 13:7 வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் தேவ வசனத்தை போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய என்னுடைய விசுவாசத்துக்கு நிறைய போராட்டம், விசுவாசத்தை இலக்கரிக்க பண்ணுகிற நிறைய தாக்குதல்கள், விசுவாசத்தை இலக்கரிக்க பண்ணுகிற நிறைய நெருக்கடிகள். இந்த விசுவாச வாழ்க்கையில உறுதியா தேவனை பின்பற்ற முடியாம நிறைய போராட்டங்கள் வருது. இதுக்கு மத்தியில நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி அவரை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களோட ஓட்டம் என்னமோ அந்த ஓட்டத்தில் பொறுமையா ஓடுங்க. ஆத்திரம் அவசரமெல்லாம் எதில் தேவையில்லை, கிறிஸ்தவ ஓட்டத்தில் தேவையில்லை. இது என்ன ரேஸ் இல்லை, 100 மீட்டர் ரேஸ் இல்லை. இது என்ன ரேஸு? மாரத்தான் ரேஸ். அல்லேலூயா. அதிக தூரம் யார் ஓடி முடிக்கிறாங்கங்கிறது தான் ரேஸ். அப்படின்னா எனக்கு எத்தனை வருஷம் வாழ்க்கையை கடவுள் நியமிச்சிருக்கிறாரோ அது 40 இருக்கலாம், 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம். எவ்வளோ நியமிச்சாரோ அந்த என்னோட ஓட்டத்தில் தான் நான் ஓடணுமே தவிர பக்கத்தில் என் கூட வர்ற சந்திரசேகர் பாஸ்டரோட ட்ராக்கை நான் பார்க்கக்கூடாது, ஜான் பிரபு பாஸ்டரோட ட்ராக்கை நான் பார்க்கக்கூடாது. என் ட்ராக்கு என்னமோ, எனக்கு கொடுத்த வேலை என்னவோ, என் மேலே வச்ச அழைப்பு என்னவோ அதில் நான் என்ன பண்ணணும்? பொறுமையா ஓடு. எப்படி ஓடு? பொறுமையா ஓடு. ரொம்ப பொறுமையா ஓடுறதுல தான் நம்ம எல்லாருக்கும் பெரிய சிக்கல். ஊழியத்துக்கு வந்துட்டேன், சீக்கிரமாக ஒரு 100 ஆத்மாவை கண்டுபிடிக்கணும். கிராமங்களில் போனால் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் இருக்கிற பாஸ்டருங்களெல்லாம் காக்கா பிடிச்சி ஐஸ் வச்சு அவங்க சபைக்கு போய் அங்கங்கே இருந்து 2 பேரை நகட்டிட்டு வந்து சீக்கிரமாக சபையை என்ன பண்ணிடணும்? பெருசாக்கிடணும். அப்புறம் 20 பேர் எனக்கு வந்துட்டாங்க, அதனால் 200 பேருக்கு நான் என்ன பண்ணணும்? கட்டடம் கட்டணும், இடம் வாங்கணும், கட்டடம் கட்டணும். இரவும் பகலும் இடம் வாங்குகிற கட்டடம் கட்டுற தரிசனத்திலேயே அந்த பாஸ்டர் என்ன ஆயிடுறாரு? அடுத்த 20 வருஷத்தை தொலைச்சிடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுநாதர் அதனால தான் ஒரு கட்டடம் கூட போடலை. இயேசுநாதர் என்ன பண்ணல? ஆமாம், நேசரின் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்னு சொல்லி அவர் என்ன பண்ணல? ஒரு கப்பர் நகுமில் என்ன பண்ணியிருக்கலாம்? அவரோட ஊழியத்தோட மையம் இதுதான். கலிலேயாவில் இருந்த கப்பர் நகும் தான். கப்பர் நகுமில் கடற்கரை ஓரமாக ஒரு ஜெப கோபுரத்தை ஆண்டவர் என்ன பண்ணல? அமைக்கல. சார், கட்டடத்துக்கு ஓடாதீங்க சார், கர்த்தரோட ஜனத்தை தேடுங்க சார், ஆத்மாவை தேடுங்க, ஜனத்தை கட்டி எழுப்புங்க. கட்டடம் எங்க வராது? பரலோகத்துக்கு வராது. கட்டடத்துக்கு நீங்க பட்ட பிரயாசத்துக்கு பரலோகத்தில் என்ன வராது? ரிவார்டு வராது, அவார்டு வராது. எல்லாம் இங்கே தான். நீங்கள் போய் சேர்ந்த உடனே உங்கள் பிள்ளைங்க அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க போகிறாங்க. கோர்ட்டு கேஸ் அந்த கட்டடத்தில் தான் நடக்க போகுது.
நடக்குமா நடக்காதா பாஸ்டர் டேவிட்? நடக்கும். சும்மா கட்டடம் அலைஞ்சி முட்டாள்தனமா பிசாசு உபதேசத்துக்கு இடம் கொடுத்து நாசமா போவாதீங்க. கட்டடத்தை கட்டி வச்ச எந்த ஸ்தாபனமும் உருப்படியா இல்ல, எந்த தனிப்பட்ட சபையும் உருப்படியா 2வது தலைமுறையை தாண்டல. கட்டட பைத்தியத்துல இருந்து வெளியே வாங்க. ஜனங்களை கட்டுங்க, சத்தியத்துல கட்டுங்க, வசனத்தை விதைங்க, ஆத்துமாக்களை தேடுங்க. அதுக்கு தான் பலன் உண்டு. அவன் கட்டிட்டான், இவன் கட்டிட்டான், அதை பார்த்து மற்றவன் ட்ராக்க பார்க்காத. கர்த்தர் உன்னை எதுக்கு அழைச்சாரோ அதுல போ. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு கட்டடம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு ஒரு வீடு இருக்குது, எனக்கு ஒரு சின்ன சபை ஆராதனை இப்போ இது இருக்குது. ஆனால் நான் தொடர்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கிற ஆண்டவரே, எனக்கு பின்னால் இதை என் பிள்ளைங்க நடத்தக்கூடாது. யார் நடத்தணும்? உம்மால் முன்குறிக்கப்பட்ட நபர் தான் இதை நடத்தணும். இல்லை நான் சாகிறதுக்குள்ளே இதை விற்று ஏதாவது ஊழியத்தை கொடுக்கணுன்னா கொடுக்கறதுக்கு நான் ரெடின்னு சொல்லிகிட்ருக்கிறேன். இல்லையிலோயா? அதனால் ஆண்டவருடைய கரங்களில் கட்டட பிரியத்திலிருந்து தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. பரலோகத்தில் பலன் கட்டாயமாக நீங்கள் பாடுபட்டு வேர்வை சிந்தி ஓடி ஓடி ஊர் ஊராக மக்களை பார்த்து வசூல் பண்ணி கட்டுற கட்டடத்துக்கு ஒரு நயா பைசா பலன் பரலோகத்தில் வராது, கிடைக்காது. 4 கிராமத்தில் போய் சின்ன பிள்ளைங்களை தேடி வச்சு சண்டே ஸ்கூல் நடத்துனீங்கன்னா அதுக்கு பலன் உண்டு. வியாதியஸ்தர்களை வீடு வீடாக தேடி போய் அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்களுக்கு மேலே இயேசுவின் நாமத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு பலன் உண்டு. உங்களை பார்த்தா கிறுக்க நாட்டம் தெரியலாம், இருங்க அப்படியே பரலோக ராஜ்யத்துக்காக. சபை வரலாறுல முற்பிதாக்கள் பண்ண பாவங்கள் தவறுகள் தொடர்ந்து ஹிஸ்டரியில் ரிப்பீட் ஆயிட்டு இருக்குது. டோன்ட் ரிப்பீட் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் ஃபோர்ஃபாதர்ஸ். நம்முடைய சபை முற்பிதாக்கள் பண்ண தவறுகளை மறுபடி பண்ணாதீங்க. வெளியே வாங்க அதை விட்டு. எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதோ அந்த ப்ராப்பர்ட்டியை வித்து தள்ளுங்க. உங்க ஊழியத்தை எதுவும் டைவர்ட் பண்ணக்கூடாது. நீங்க கர்த்தருக்காக ஓடுற ஓட்டத்தை உங்களோட சொத்தை என்ன பண்ணக்கூடாது? டைவர்ட் பண்ணக்கூடாது. ஜனங்களுக்காக தான் ஊழியம். இயேசு ரத்தம் சிந்தினது யாருக்காக? பூமியில உள்ள மனுமக்களுக்காக. அவர் ஒன்றும் ஆலயெல்லாம் கட்ட சொல்லல. ஒரே ஒரு ஆலயத்தை அவன் ஆசைப்பட்டானே எனக்கு பிடிச்சவன் அப்படின்னு என்ன பண்ணாரு? சார்ரா நீ கட்ட வேணாண்டா, உன் பையன் கட்டுட்டுன்னாரு. அதை கட்டினதுக்கே அவர் படாத பாடுபட்டார். சரித்திரத்தை பாருங்க, நான் சும்மா கதையெல்லாம் சொல்லல, சரித்திரத்தை பாருங்க. நேபுகாத் நேச்சார் அந்த கட்டடத்தை இடிச்சு போட்டான். செருபாபேல் வந்து திரும்ப கட்டினான். அதை வச்சு எத்தனை பிரச்சனை, எத்தனை ஆவிக்குரிய பின்மாற்றங்கள். கடவுள் பார்க்கிறபடி ஊழியத்தை பார்க்க ஆரம்பிச்சோம்னா தான் ஊழியங்கள் வளரும். எல்லாரும் சேர்ந்து 12 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அந்த வசனத்தை முடிஞ்சவங்க வீட்டில் நல்லா பெருசாக எழுதி மாட்டிக்குங்க. டெய்லி காலையில் அது மேலே கையை வச்சு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நான் பொறுமையாக ஓட எனக்கு உதவி செய்யுங்க. நான் வேறு யாரையும் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. நான் யாரை மட்டும்தான் பார்க்கணும்? இயேசுவை மட்டும்தான், உங்களை மட்டும்தான் நான் பார்க்கணும். கேளுங்க.
நான் பேசும்போதே சிலருக்கு எரிச்சலாக இருக்கும், என் மேலே கல் எறியலான்னு தோணும். ஏன்னா எனக்கு ஒரு நாள் அப்படி தோணுச்சு. ஆனால் எது பலன் தரக்கூடியது, எது தேவன் விரும்பக்கூடியது, அதை பார்க்கும்போது தேவன் விரும்புகிறது ஜனங்களை. அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு ஆளை உங்கள் முன்னால் நிறுத்தலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருந்தது. அதே 11ஆம் அதிகாரத்தில் பாஸ்டர் வாசித்த அந்த வசனத்தில் 11ஆம் அதிகாரம் 32 வாசிங்க பாஸ்டர். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன். போதும். யார்? கிதியோன். கிதியோனை பற்றி நம்ம நிறையா பாட்டு பாடுறோம் இல்லைங்க? கிதியோனை பற்றி நம்ம நிறையா பிரசங்கம் கேட்டுருக்குறோம். இங்கே நிறையா வேத பண்டிதர்கள் உட்காந்துருக்கிறீங்க. உங்ககிட்ட போய் கிதியோனை பற்றி என்னத்தை பேசுறது? என்ன ஆண்டவரே கிதியோனை போய் பேச சொல்லி மனசுக்குள்ளே என்ன வருது? அதை கூட கேட்டு பார்த்தா ஆனால் வேறு எண்ணமே வரமாட்டேது. அதனால் இன்றைக்கி அந்த மனசில் ஆண்டவர் கொடுத்த அந்த எண்ணத்தில் இருந்து சில காரியங்களை நம்ம சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். நல்லா கவனிங்க சார், எல்லா தேவ ஜனமும் நல்லா புரிஞ்சுக்கணும். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சொல்லுங்கய்யா அல்லேலூயா. பஞ்சமான நினைச்ச காசு கிடைக்காத வருஷங்களுக்கு கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறாரா? நீங்கள் விரும்பினபடி ஆத்துமாக்கள் கிடைக்காம, இல்லை ஊழியத்தில் நன்மைகள் உண்டாகாத மனச்சோர்வின் வருஷங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தாரா? நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. இப்போ இந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். யாருங்க அவங்க? இஸ்ரவேல் புத்திரர்னா யாருங்க? ஆபிரகாமுடைய வம்சம், யாக்கோபுடைய வம்சம். அவங்க யாரு? தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவங்க. ஏசாயா 51:2 நினைக்கிறேன். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவர் என்ன பண்ணாரு? அழைத்தார். யாரு? ஆபிரகாம். ஒத்தையாளா இருக்கும்போது அவனை கூப்பிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வாடானாரு. அந்த வழியில வந்த ஜனங்க, அந்த வம்சத்துல வந்த ஜனங்க, அந்த தேவனை முகமுகமா அறிந்த ஜனங்க, அந்த தேவனுடைய வல்லமையை கண்ட அனுபவித்த ஜனங்க, செங்கடலை கடந்தவங்க. பாறையில இருந்து தண்ணி வருது அவங்களுக்காக, இல்லைங்களா? எத்தனை அற்புதம் செஞ்சார் இல்லையா? 40 வருஷம் என்ன இல்லை, உழவோட்டுற வேலை, அறுவடை பண்ணுற வேலை ஒன்றும் இல்லை. திங்கிறது நடக்கிறது அதை விட்டுட்டாங்கல்ல. திங்கிறது, நடக்கிறது, தூங்கிறது, அவ்வளோதான். எத்தனை வருஷங்க? 40 வருஷம். அப்படிப்பட்ட ஜனம் கர்த்தரின் பார்வைக்கு. சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள்லாம் நிறைய ஊழியக்காரங்க நம்ம தப்பு பண்ணுறோம். என்ன தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கிற இந்துக்கள் விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடி குதிக்கிறத பார்த்தோன்னு நம்ம ஆவியில் என்ன வருது?
அப்படியே பட்சித்து போட்டணும்னு கோவப்படுறீங்க. ஐயா, உன் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஜனம் ஒழுங்காக கர்த்தரை தேட பாவம் பண்ணுறானே, அதை கண்டு உன் ஆவியில் வைராக்கியம் இல்லையா? அந்த ஜனத்து மேலே கர்த்தருக்கு கோபம் இல்லை. யார் மேலே கோபம்? இஸ்ரவேல் ஜனத்து மேலே கோபம். யா, தேவனை ஆராதிக்கிறோன்னு சொல்ற அந்த ஜனம் ஒழுங்கா இல்லையே. உன் சபையில் இருக்கிற ஜனம் காலையில் முழங்கால நிற்கிறாங்களா? தேவனோடு உறவாடுறாங்களா? உன் குடும்பம் கர்த்தரோட உறவாடுதா? ஊர்ல இருக்கிற கோயில் எல்லாம் சபிச்சு கட்டுறீங்க. உங்க சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஜனத்தை யாரு மாத்துறது? கர்த்தருக்கு ஊர்ல இருக்கிறவங்க மேல எல்லாம் அக்கறை கிடையாது. யாரை பத்தி அவருக்கு அக்கறை? கர்த்தரோட நாமம் தரித்த ஜனம் எதுல இல்ல? கர்த்தரோட வழியில இல்ல. கர்த்தரோட சித்தம் செய்யல. ஜோசியம் கேட்க போகுது, 4 நட்சத்திரம் பார்க்குது, அதுக்கு பாஸ்டர் வேற உடந்த. என்னங்க பண்றது? என்னங்க பண்றதுன்னா ஊழியத்தை விட்டுட்டு போயிருங்க. ஜனத்தை கடிஞ்சு கொள்ற தைரியம் இல்லாட்டி நீங்க எதுக்கு ஊழியம் செய்றீங்க? கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமா நிக்க முடியலன்னா என்ன ஊழியக்காரங்க? ஊர்ல இருக்கிற அநியாயத்தெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சபைக்குள்ள இருக்கிற அக்கிரமத்தை யாரையா கேட்கறது? ஆண்டவருடைய பக்தி வைராக்கியம் சபைக்குள்ள பற்றி எறிகிறது. ஏன் இன்னும் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவங்களால ஒரு பெரிய அசைவை உண்டாக்க முடியல? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பாஸ்டர். 6:1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர். பின்னும் அப்படின்னா என்ன அர்த்தங்க? முன்னால பண்ணாங்க, மறுபடியும், மீண்டும், மறுபடி கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானது. யாரோட பார்வைக்குங்க? கர்த்தரோட பார்வைக்கு. சபை முதல்ல சுத்திகரிக்கப்படணும். சபை முதல்ல பரிசுத்தம் அடையணும். சபை முதல்ல தேவ சமூகத்தில் முழங்கால நிக்கணும். சபை முதல்ல தேவனை விசுவாசிக்கணும். சபை தேவனை விசுவாசிக்கிறது இல்லை. அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு எதுக்கு ஜெபம் பண்ணாங்களோ அதையே புலம்பிட்டு வெளியே வர்றாங்க. சபையார் மட்டும் இல்லை, ஊழியக்காரர் சேர்ந்து. ஆண்டவர் எப்படி சந்தோஷப்படுவாரா? என்னன்னு சொன்னார்? அற்ப விசுவாசிகளை. எது வரைக்கும் உங்ககிட்ட பொறுமையா இருப்பேன். மீண்டும் 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 கடவுளோட மனசை நோகடிக்கிற கிறிஸ்தவங்க, நோகடிக்கிற கிறிஸ்தவ ஊழியர்களை வச்சுட்டு ஆண்டவர் என்னையா பண்ணுவாரு? கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஊழியக்காரனுக்கு இல்ல, சபையாருக்கு இல்ல. அந்த ஆராதனை நடத்துற 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த போனை என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? பண்ணி வைக்க முடியாது. பாஸ்ட் 10 முறை போறாரு, விசுவாசி 20 முறை வெளியே ஓடிட்டு வர்றான். எங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம்? அவர் கேட்கிறார் மல்கியா 1ஆம் அதிகாரத்தில், நான் எஜமானால் பயப்படுற பயம் எங்கயா? நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கிற கணம் எங்க? அப்புறம் ஆண்டவரை வாய் நிறைய குறை சொல்லிட்டு இருக்கிறது. பண்றதெல்லாம் பாவம். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? எப்படி ஆண்டவர் விடுதலை தருவாரு?